உங்களுக்கு தருவார். அந்த உணர்த்துதல் ஆவியை அவர் தரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவரை விட்டு விலக மாட்டோம். ஆமா, இன்னைக்கு நான் இதை பண்ணல, இதை செஞ்சிருக்க கூடாது இல்ல, இன்னைக்கு இது நடந்தது இல்ல, இப்படி ஆச்சு இல்ல, அதனாலதான் இப்படி இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, எங்கேயோ நான் இழந்துட்டேனே. சில நேரங்களில நம்ம பார்ப்போம், வீட்டுக்கு யாராவது வந்தா கூட சரியான ஆவி உள்ள வராது. அந்த ஆவியை வச்சுக்கிட்டு, ஐயோ ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது, அவங்க வீட்டுல இருக்கிற குழப்பத்தின் ஆவியும், அவங்க வீட்டுல இருக்கிற சண்டையின் ஆவியும், அவங்க வீட்டுல இருக்கிற வேண்டாத ஆவிகளையும் நம்ம வீட்டுல வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க விட்டுட்டு போகும்போது நம்ம வீட்டுல சண்டை நடக்கும், நம்ம வீட்டுல குழப்பம் நடக்கும், நம்ம வீட்டுல ஒண்ணுமே புரியாது. ஏன் ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, புரிஞ்சுக்கவே மாட்டோம். நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, விளக்க கொளுத்துங்க, பெருக்குங்க, பெருக்குங்க. எங்க டஸ்ட் இருக்குது, என் மைண்டுக்குள்ளயா, என் இருதயத்திலயா, எந்த இடத்துல நான் டஸ்ட் வச்சிருக்கிறேன், எந்த இடத்துல நான் குப்பையை வச்சிருக்கிறேன். நம்ம யோசிக்கலைனாக்கா அந்த குப்பைகள் அங்கதான் இருக்கும். நம்ம அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்காம இருப்போம். நம்மளுக்கு வர வேண்டிய அந்த ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிக்காம இருக்கும். அந்த 9 வெள்ளிக்காசை பத்தி கவலை இல்லை, அந்த ஒரு வெள்ளிக்காசுல அந்த சந்தோஷமே. அந்த ஒரு கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தான் கண்டுபிடிச்சோன்னு ஒரு சந்தோஷமே. அதாங்க வாழ்க்கைய. இன்னைக்கு வாழ்க்கைன்னா என்னது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. ஆண்டவரோட கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க எப்பவுமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு, சேச்சே எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இதனால தானே என் கஷ்டத்தை நான் இழந்தேன், இதனால தானே நான் இவ்வளவு துன்பத்துல இருக்கிறேன், இதனால தானே நான் இப்படி இருக்கிறேன், ஸோ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில முடிவெடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். சிலருக்கெல்லாம் தெரியாது, அவங்க அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆடு காணுமா, பரவாயில்ல போ, அப்படியே போ, பரவாயில்ல போ, அப்படியே போயிட்டே இரு, ஒரு ஆடு தானே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ ஆண்டவர் அதை பத்தி கவலையே படல. மனம் திரும்பாத, அது போட்டுருது பாருங்க, அந்த நல்ல ஒரு வசனம் அது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள். அவசியமே கிடையாது. நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் யாரு, நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்குறேன், ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன், எல்லாத்தையுமே செய்யறேன், எனக்கு என்ன பயம் அப்படின்ட்டு போறவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் இந்த 99ல தான் இருக்குது, அந்த ஒண்ணுல இல்லை. ஸோ இந்த 99ல நான் இருக்கிறேன்னா இல்ல அந்த ஒண்ணுல இருக்கிறேனா, எப்படி யோசிக்கலாம். அந்த ஒண்ணுல இருக்கிறனாக்கா வீட்டை பெருக்குவோம், நம்ம மனசை பெருக்குவோம், நம்ம கொளுத்துவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ள திருடன் வரானா, வாங்க 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 வாங்க, தயவு செய்து வாங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்ட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோமா. இல்ல புலி சிங்கம் வருது, பாம்பு வருதுனாக்கா, கருப்பாம்பூச்சி வருது, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் உட்கார வைப்போமா. எவ்வளவு பத்திரப்படுத்தி வீட்டை வைக்கிறோம், எவ்வளவு கிளீன் பண்ணி வைக்கிறோம், எவ்வளவு சுத்தப்படுத்தி வைக்கிறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசும்.